இந்த வேளைக்காக கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த நாளிலேயும் உங்கள் நடுவில் கடந்து வரவும், உங்கள் எல்லாரையும் காணவும், உங்களோடு சேர்ந்து கர்த்தரை உயர்த்தவும் பரலோகத்தின் ஆண்டவர் தந்த நல்ல பாக்கியத்துக்காக கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். உங்கள் எல்லாரையும் காண்பது வாழ்க்கையில் ஒரு பெரிய சந்தோஷம். சந்தோஷம் உள்ளவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கொஞ்சம் கூட சந்தோஷமா சொல்லுங்க. கர்த்தர் நல்லவர். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 10 முதல் 13 வரை உள்ள வசனங்களை ஒருவர் வாசிக்கலாம். துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணி உள்ளவர்களாகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். ஒரு தடவை கூட வாசிங்க. கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்கள் ஆகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்து கொள்ளுங்கள். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணி உள்ளவர்களாகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். தீங்கு நாளில் எதிர்த்து நிற்போம். இந்த ராத்திரி நாம் என்ன பார்க்க போறோம்னா, இந்த அசுத்த ஆவிகள் என்ன செய்யும்னு கேட்டா, நம்மை தொட முடியாது. அசுத்த ஆவிகள் நம்மை நெருங்க முடியாது. இந்த யோபுனுடைய வீட்டு பக்கத்தில் சாத்தான் போய் பார்த்தப்போ யோபுனுடைய வீட்டில் உள்ள நுழைய முடியல. அவனுடைய வீட்டை சுற்றி ஒரு தெய்வீக வேலி, எல்லா தேவ பிள்ளைகளையும் சுற்றி ஒரு தெய்வீக பாதுகாப்பு உண்டு. அக்கினி மதிலாயிருப்பேன் அப்படின்னு வேதத்தில் சொல்லி இருக்கு. தேவனுடைய அனுமதி இல்லாம எந்த குடும்பத்திலையும் எந்த வீட்டிலையும் எந்த நபருக்குள்ளையும் சத்துரு நுழைந்து செயல்பட முடியாது. அதனால அவ என்ன பண்ணுவாள்னா, தேவன் நம்மை வெறுக்கத்தக்க காரியங்களை நம்மளை கொண்டு செய்ய வைப்பான். இப்போ ஆண்டவர் என்னை வெறுத்துட்டார்னு வைங்க, என்னை சுற்றி போட்டிருக்கிற மதில் தன்னால் அகன்று போகும். தேவ பிள்ளைகளை சுற்றி வசனம் ஒரு மதிலாக இருக்கிறது. தேவ பிள்ளைகளை சுற்றி தேவ பிரசன்னம் ஒரு மதிலாக இருக்கிறது. தேவ பிள்ளைகளை சுற்றி கர்த்தருடைய ஆவி ஒரு மதிலாயிருக்கிறது. தேவ மகிமை ஒரு மதிலாயிருக்கிறது. இப்போ இந்த மதில் எல்லாம் தாண்டி சத்துரு என்னை ஒன்றும் செய்ய முடியாது. எல்லாத்துக்கும் மேலே இயேசுவின் ரத்தம் ஒரு பாதுகாப்பு மதிலாயிருக்கிறது, ஒரு அரணாயிருக்கிறது. அப்போ அவன் ஒன்றும் செய்ய முடியாது. ஒன்றும் செய்ய முடியாததுனால அவன் என்ன பண்ணுவான்னு கேட்டால், என்னை வச்சே தேவன் என்னை வெறுக்கிற மாதிரி காரியங்களை என்ன வச்சு செய்ய வைப்பான். அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன நடக்கும், தேவன் என்னை சுற்றி போட்டிருக்கிற அந்த வேலி எடுக்கப்படும். ஏன்னா நான் செஞ்சது என்ன, தேவன் என்னை வெறுக்கத்தக்கது. அப்படி ஆண்டவர் என்னை வெறுத்து தள்ளும்போ சத்துரு எளிதாக நுழைந்து தன் திட்டத்தை நிறைவேற்ற முடியும்.
தன் திட்டத்தை நிறைவேற்ற முடியும். ஆண்டவர் இப்படி மனுஷனை வெறுத்து தள்ளின பகுதிகளை நாம சில வகைகளாக பிரித்து படிக்கலாம். ஒன்று, தேவன் விட்டு தள்ளின இடங்கள். இந்த இடம் இனி எனக்கு வேண்டாம், இந்த இடத்துல நான் இருக்கவே மாட்டேன் அப்படின்னு ஆண்டவர் விட்டு தள்ளின இடங்கள் ஒன்று. ரெண்டாவது, இந்த மனுஷன் எனக்கு வேண்டாம், இந்த மனுஷன் கூட நான் இனி இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் விட்டு தள்ளின மனிதர்கள். அப்போ ஆண்டவர் விட்டு தள்ளின இடம், ஆண்டவர் விட்டு தள்ளின மனிதர்கள். மூணாவது, ஆண்டவர் விட்டு தள்ளின கூட்டங்கள். ஒரு குரூப் ஆஃப் பீப்புள், ஒரு கூட்டத்தை ஆண்டவர் விட்டு தள்ளுறாரு, இந்த கூட்டமே எனக்கு வேண்டாம். நான்காவது, ஆண்டவர் விட்டு தள்ளின குடும்பம். அப்போ தேவன் விட்டு தள்ளின இடம், தேவன் விட்டு தள்ளின மனிதர், தேவன் விட்டு தள்ளின கூட்டம், தேவன் விட்டு தள்ளின குடும்பம். அப்படி 4 வகையாக நாம் படிக்க முடியும். இதில் ரொம்ப முக்கியமாக நாம் அறிந்து கொண்டிருக்க வேண்டிய ஒரு ரகசியம் என்னன்னு கேட்டால், அசுத்த ஆவி ஒரு மனுஷனுக்குள்ள வரும்போ தெரியாது, இந்நாளுக்குள்ள அசுத்த ஆவி நுழைஞ்சாச்சு அப்படின்னு தெரியாது. ஆனா தேவன் ஒரு ஆளுக்குள்ள வரும்போ தெரியும். அசுத்த ஆவி ஒரு ஆளுக்குள்ள வரும்போ தெரியாது, ஆனா தேவன் ஒரு ஆளுக்குள்ள வரும்போ தெரியும். ஏன்னா ஆண்டவர் ஒரு ஆளுக்குள்ள வரும்போ ராஜாவாய் உள்ள வராரு. அந்த ஆளுக்கு வாழ்க்கையில எங்கேயும் இல்லாத ஆனந்தம், உலகத்துல எங்கேயும் கிடைக்காத மகிழ்ச்சி, என்ன சந்தோஷம். ஆண்டவர் ஒரு ஆளுக்குள்ள வரும்போ தெரியுது, சாத்தான் ஒரு ஆளுக்குள்ள வரும்போ தெரியல. அடுத்து அறிஞ்சிருக்க வேண்டிய முக்கியமான காரியம், ஆண்டவர் ஒரு ஆளை விட்டு போகும்போ தெரியாது. ஆண்டவர் ஒரு ஆளை விட்டு போகும்போ தெரியாது. ஆனா சாத்தான் ஒரு ஆளை விட்டு போகும்போ பெரிய ஆர்ப்பாட்டம் பண்ணி, பெரிய பிரச்சனை பண்ணி, போகமாட்டேன், முடிஞ்சா துரத்திப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு தான் போவான். சாத்தான் போகும்போ தெரியுது, ஆண்டவர் போகும்போ தெரியல. சாத்தான் வரும்போ தெரியல, ஆண்டவர் வரும்போ தெரியுது. அப்போ ஆண்டவர் ஆளை விட்டு போகும்போ தெரியாது. தேவன் வெறுக்கத்தக்க காரியங்கள் துணிகரமா யாராவது செய்கிறாங்க அப்படின்னா ஆண்டவர் அவர்களை விட்டு விலக போகிறார். ஒருத்தன் உணர்ந்துகிட்டான், கர்த்தர் என்னை விட்டு விலகுகிற அளவில் நான் வந்துட்டேன் அப்படின்னு உணர்ந்துட்டான். எப்படி உணர்ந்துட்டான்னா, அவன் தன் வாழ்க்கையை சுற்றி பார்க்கிறான். சுற்றி பார்க்கும்போ பணம் இருக்கு, அறிவு இருக்கு, பதவி இருக்கு, திறமை இருக்கு, இந்த உலகத்துல என்னெல்லாம் உண்டோ எல்லாம் தன்னை சுற்றி இருக்கு. ஏதோ ஒண்ணு காணல. அவன் எதுன்னு பார்த்தப்பதான் அவனுக்கு தெரிஞ்சு போச்சு, எனக்கு தெய்வத்தை உணர முடியவில்லை, எனக்கு ஆண்டவரை உணர முடியல. உடனே அவன் முழங்கால நின்று பரலோகத்தின் தேவனை பார்த்து ஒரு சங்கீதமே பாடினான். 51ஆம் சங்கீதம் 10 முதல் 13 வரை உள்ள வசனங்கள். அப்படி தாவீது பாடின வரிகள். அவன் என்ன சொல்றான்? தேவனே, சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலைவரமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும். என் உள்ளத்திலே நிலைவரமான ஆவியை புதுப்பியும். உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும். பாத்தீங்களா? உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும், உமது பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக் கொள்ளாமலும் இரும். உமது இரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். ஒரு பயங்கரமான விண்ணப்பம்,
ஒரு ஆழமான ஜபக்குறிப்பு. என்ன சொல்றாய்? உம்முடைய சமூகத்தை விட்டு என்னை தள்ளாதிரும். இந்த கபடி விளையாட்டுல எல்லாம் ஒரு கோர்ட் உண்டு, அதுக்குள்ள நின்று விளையாடணும். அதை விட்டு வெளியே போனா அவுட். சில ஆட்கள் என்ன பண்ணணும்னா புஷ் அவுட் பண்ணணும். சாத்தான் என்ன பண்ண பார்க்கிறான்? தேவ பிரசன்னத்தை விட்டு வெளியே தள்ள பார்க்கிறான். கிட்டத்தட்ட வெளியே போகிற எல்லை கோடு வரை தாவீது வந்துட்டான். எல்லை கோட்டில் வந்த உடனே அவன் உணர்ந்துட்டான், தேவ பிரசன்னத்தை விட்டு நான் தள்ளப்படுகிறேனோ அப்படின்னு உணர்ந்துட்டு சொல்றான், உம்முடைய சமூகத்தை விட்டு என்னை தள்ளாதிரும். ஒரு நிமிஷம் அந்த வலது கையை உயர்த்துங்க. வலது கையை உயர்த்தி பரலோகத்தின் தெய்வத்தை பார்த்தோன்னு சொல்லுங்க, ஆண்டவரே எங்க வீட்டில் யாரையும் உம்முடைய சமூகத்தை விட்டு தள்ளக்கூடாது. வாயை திறந்து சொல்லுங்க, எங்க குடும்பத்தில் யாரையும் உம்முடைய பிரசன்னத்தை விட்டு தள்ளக்கூடாது. சத்தம் உயர்த்தி ஜெபிங்க. நல்லா நல்லா வாயை திறந்து பரலோகத்தின் தெய்வத்தை பார்த்து ஒரு நிமிஷம் சொல்லுங்க. ஒருவேளை தெய்வத்துக்கு விரோதமா செஞ்சிருக்கலாம், ஒருவேளை தேவ பிரசன்னம் உங்களை விட்டு அகன்று போக வேண்டிய காரியத்தை நீங்க செய்திருக்கலாம். இந்த ராத்திரி சொல்லுங்க, தகப்பனே உம்முடைய பிரசன்னத்தை விட்டு என்னை தள்ளாதிரும். ஜெபிங்க, வாய் திறந்து ஜெபிங்க, சத்தம் உயர்த்தி ஜெபிங்க. நல்ல சத்தம் உயர்த்தி ஜெபிங்க. உடாரபல சந்தரபலபரபலபா. இது போதாது, இது போதாது. ஒருவேளை நீங்க எல்லை கோடு வரை வந்திருக்கலாம். இந்த ராத்திரி கர்த்தர் உங்களை தூண்டில் போட்டு கிருபைக்குள்ள இழுத்து கொண்டு வராரு. கர்த்தர் இந்த ராத்திரி தமது கையை நீட்டி உங்களை கிருபைக்குள்ள இழுத்து கொண்டு வராரு. கை தட்டி சத்தம் உயர்த்தி வா திறந்து அத்தனை பேரும் வாயை திறக்கணும். நல்ல கை தட்டி நல்ல சத்தம் உயர்த்தி கிருபை இறங்குகிற நல்ல ஒண்ணு போராடி ஜெபிங்க. உன் குடும்பத்தில் நடக்கிற சில அடையாளங்கள், உன் வீட்டுக்குள்ள நடக்கிற சில அடையாளங்கள், உன் தனிப்பட்ட வாழ்க்கையில நடக்கிற சில அடையாளங்கள், நீ தேவ பிரசன்னத்தை விட்டு போகிற எல்லை கோடு வரை வந்து விட்டாய். ஜெபிங்க, சத்தம் உயர்த்தி வாயை திறங்க. இந்த சத்தம் போதாது. சுடாபல ஹத்தரபல ஹந்தல் கபரபல பரபலபா ரியாந்தர பிரௌடப துரபல பரபலபா. ஆழமான தேவ பிரசன்னத்தை இந்த சபைக்குள்ள உணர்றவங்க வெட்கப்படாம ரெண்டு கை தட்டி வா திறந்து ஆவியில நிரம்பி ஆண்டவரோடு மகிமைப்படுத்துங்க. இந்த ராத்திரி தெய்வமே, யார் என்னை விட்டு போனாலும், எதெல்லாம் என் வாழ்க்கையை விட்டு போனாலும், உம்முடைய பிரசன்னத்தை விட்டு என்ன தள்ளாதுங்கப்பா. இந்த உலகத்துல எல்லாம் இருந்தும் தேவ பிரசன்னம் இல்லைன்னா என்ன பிரயோஜனம்? இல்லையா? பணம் இருக்கு, அறிவு இருக்கு, திறமை இருக்கு, நல்ல வீடு இருக்கு, எல்லாம் இருக்கு. தேவ பிரசன்னம் இல்லைன்னா அந்த வாழ்க்கையில பிரயோஜனம் இல்லை. இல்லையா? அதே நேரத்துல இந்த உலகத்துல ஒண்ணு இல்லைன்னாலும் தேவ பிரசன்னம் மட்டும் இருக்குன்னா அது போதும். இல்லையோ? கை தட்டி சத்தம் உயர்த்தி கவனிங்க.
அப்போ தேவன் விட்டு போன இடங்கள், தேவன் விட்டு போன தனி நபர்கள், தேவன் விட்டு தள்ளின கூட்டத்தார், தேவன் விட்டு தள்ளின குடும்பங்கள் ஆக இந்த 4 காரியங்களை நாம் தியானித்துட்டு நாம் ஜெபிக்க போகிறோம். 1, நான் இருக்க மாட்டேன்னு தேவன் விட்டு தள்ளின இடங்கள். 1வது இடம் எசேக்கியேல் 5ஆம் அதிகாரம் 11வது வசனம். உன் கிரியைகளால் நீ என் பரிசுத்த ஸ்தலத்தை தீட்டுப்படுத்துகிறபடியால் என் கண் உன்னை தப்ப விடாது. நான் உன்னை குறுகி போக பண்ணுவேன், நான் இறங்க மாட்டேன். இதை என் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார். எருசலேமை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை விட்டு தள்ளுறேன். எருசலேம் எல்லாம் அவ்வளவு சீக்கிரமாக ஆண்டவர் விட்டு தள்ளவே மாட்டார் அப்படின்னு ஜனங்கள் நினைத்திருந்த இடம். ஆபிரகாம் தன் குமாரனை பலியிடும்படி கொண்டு படுக்க வச்சார் இல்லையா பலிபீடத்துல, கீழ்ப்படிதலோட அந்த இடம். ஆண்டவர் விட்டு தள்ளும்படி நினைக்கும் போதெல்லாம் ஆண்டவருடைய உள்ளத்தை எது தடுக்குது தெரியுமா? ஆபிரகாம் தன் குமாரனை கொண்டு இந்த பலிபீடத்துல படுக்க வச்சானே, அர்ப்பணிப்போடு ஆபிரகாம் பிரசன்னத்துல வந்து விழுந்தானே, குமாரன் என்று பாராமல் என் சத்தத்தை கீழ்ப்படிஞ்சு என் கையில தன் குமாரனை தந்தானே அப்படின்னு சொல்லுகிற அந்த வார்த்தை தேவ பிரசன்னம் எருசலேமை விட்டு விலகாதபடி கர்த்தரை தடுத்தது. அங்கே சாலமோன் கர்த்தருக்கு ஒரு பெரிய ஆலயத்தை கட்டினான். ஒரு காலத்துல எஸ்ரா 1ஆம் அதிகாரம் 3ஆவது வசனத்துல சொல்லி இருக்கு, எருசலேமில் வாசம் பண்ணுகிற தேவனே தேவன். அவ்வளவு வைராக்கியமாய் எருசலேமுக்காய் இறங்கி வந்த ஆண்டவர், அவ்வளவு வைராக்கியமாய் எருசலேமில் வீற்றிருந்த ஆண்டவர், எருசலேமை தம்முடைய கூடாரமாக்கி அதற்குள்ள இருந்த ஆண்டவர் திடீர்னு சொல்றாரு, நான் எருசலேமை அருவருத்து வெறுத்து தள்ளுறேன். காரணம் என்ன? ஒரு காரணம், பெருமை. சுற்றியுள்ள நாடுகளை எல்லாம் பார்க்கும்போ இவர்களுக்கு தெரியும், எங்களை ஆண்டவர் தெரிந்து கொண்டார், எங்களை ஆண்டவர் சுமந்தார், எங்களை ஆண்டவர் நடத்தினார். ஒரு ஆவிக்குரிய பெருமை, ஸ்பிரிச்சுவல் பிரைடு. எங்களை போல ஒரு ஜாதி உலகத்தில் இல்லை, எங்களை போல ஒரு ஜனம் உலகத்தில் இல்லை, எங்களை போல ஒரு சந்ததி உலகத்தில் இல்லை அப்படிங்கிற ஒரு பெருமை. உண்மைதான், ஒரு காலத்தில் தேவன் தெரிஞ்செடுத்தாரு. 100கணக்கான ஆண்டுகள் அந்த இடம் தெய்வத்தினுடைய வாசஸ்தலமாய் இருந்தது. எருசலேமில் பண்ணப்பட்ட எல்லா ஜெபங்களையும் ஆண்டவர் கேட்டார். ஒரு மனுஷன் எருசலேமுக்கு நேரத்தனுடைய முகத்தை திருப்பி ஒரு துள்ளி கண்ணீர் விட்டா உடனே ஆண்டவர் பதில் கொடுத்தார். இதெல்லாம் உண்மை. அதுக்காக நீங்க தயவு செஞ்சு நான் இனி சொல்ல போற காரியத்தை நீங்க உங்க இருதயத்துல குறிச்சு வைக்கணும்னு, கடந்த கால ஆவிக்குரிய நிலைமையை கண்டுட்டு, புரிஞ்சுக்கிடுங்க, கடந்த கால ஆவிக்குரிய நிலைமையை கண்டுட்டு நிகழ்காலத்தில் நம்ம தப்பு செஞ்சா ஆண்டவர் தண்டிக்க மாட்டார்னு நினைக்க கூடாது. அப்படியெல்லாம் ஆண்டவருக்கா ஓடுனேன், அப்படியெல்லாம் ஆண்டவருக்கா உழைச்சேன், அவ்வளவு முழங்கால நின்னேன், அவ்வளவு போராடுனேன், அவ்வளவு ஜோம் பண்ணேன், அதனால அந்த ஆவிக்குரிய மறைவில் இன்னைக்கு நான் என்ன செஞ்சாலும் ஆண்டவர் பொறுத்துக்கிடுவார்னு நினைக்க கூடாது. அதுதான் இஸ்ரவேலின் தப்பு. கடந்த கால வரலாறை மையப்படுத்தி, கடந்த காலத்தில் கண்ட ஆச்சரியமான செயல்களை மையப்படுத்தி என்ன நினைச்சாங்க தெரியுமா? ஒரு காலத்திலையும் கர்த்தர் எங்களை விடமாட்டார். கர்த்தர் என்ன பண்ணார்
தெரியுமா? எருசலேமை மண்மேடாக்கி போட்டார். இன்னைக்கு கூட யுத்தம் ஓயல்ல பாத்தீங்களா? இன்னைக்கும் நான் இங்க பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கும்போதும் அந்த மண்ணில் ரத்தத்தின் வாசனை அடிச்சிட்டு இருக்கு. ஏன்? தேவன் விட்டதின் அடையாளம். அப்போ எருசலேமை தேவன் விட்டார். காரணம் என்ன? பெருமை. ரெண்டாவது தேவன் ஒரு இடத்தை விட்டாரு. பைபிள்ல பாருங்க, 78ஆம் சங்கீதம் 59, 60 வசனங்கள். 78ஆம் சங்கீதம் 59, 60 வசனங்கள். தேவன் அதை கேட்டு உக்கிரமாகி இஸ்ரவேலை மிகவும் வெறுத்து தாம் மனுஷனுக்குள்ளே போட்ட கூடாரமாகிய சீலோவில் உள்ள வாசஸ்தலத்தை விட்டு விலகி. எவ்வளவு பயங்கரமான வசனம்னு பாருங்க. தாம் மனுஷனுக்குள்ளே வாசம் பண்ணும்படி சீலோவில் கூடாரம் போட்டிருந்தாராம் கர்த்தர். பரலோகத்தை தம்முடைய வாசஸ்தலமாய் கொண்டிருக்கிற அந்த மகா தெய்வம், அந்த உன்னதமான தெய்வம் மனுஷனுக்குள்ள வாசம் பண்ண விரும்பி சீலோவிலே மனுஷனுக்கு நடுவில் கூடாரம் போட்டு உட்கார்ந்து இருந்தார. எதுக்கு? மனுஷனை சந்திக்க, மனுஷனோடு பேச, மனுஷனுடைய பிரச்சனையை கேட்க. இப்போ ஆண்டவர் என்ன சொல்றாரு தெரியுமா? நான் மனுஷனுக்குள்ள வாசம் பண்ணும்படி சீலோவில் போட்ட கூடாரத்தை விட்டேன். God left. ஒன்னாவது, ஆண்டவர் மனுஷனிடத்தில் வாசம் பண்ணும்படி தெரிந்தெடுத்த எருசலேமை விட்டார். இரண்டாவது, ஆண்டவர் மனுஷன் நடுவில் கூடாரம் போட்ட சீலோவை விட்டார். சீலோவை விடுவதற்கு காரணம் என்ன? அது அவ்வளவு பெரிய சாமுவேல் இருந்து தீர்க்க தரிசனம் சொன்ன இடம் இல்லையா? பிரச்சனை வரும்போதெல்லாம் ஆண்டவர்கிட்ட ஓடி போய், அப்பா உண்மை எல்லாமே வேற எங்க போகன்னு சொல்லி ஓடி ஓடி தெய்வத்திடத்துல போய் ஆலோசனை கேட்ட இடம் இல்லையா? முழங்கால நின்னப்போ எல்லாம் ஆண்டவர் வந்து ஏன்னு கேட்ட இடம் இல்லையா? அந்நாள் ஜோம் பண்ணப்போ கர்த்தர் ஒரு பிள்ளையை கொடுத்த இடம் இல்லையா சீலோ? அவ்வளவு அற்புதங்களை கண்ட, அவ்வளவு அடையாளங்களை கண்ட அந்த இடத்தை காட்டிட்டு ஆண்டவர் சொல்றாரு, நான் சீலோவை விட்டேன். ஏன் ஆண்டவரே, ஏன் ஆண்டவரேன்னு கேட்டா ஆண்டவர் சொல்றாரு, அவர்கள் என்னை மதிக்கவில்லை. சில நேரம் அப்படித்தானே, புரட்சி என்கிற பேர்ல தெய்வத்துக்கு கொடுக்க வேண்டிய மதிப்பை குறைச்சிட்டே வரோம். ஆண்டவர்கிட்ட சொல்றாங்க, ஆண்டவரே நீர் எங்கள் தகப்பன். ஆண்டவர் திருப்பி கேட்டாரு, நான் தகப்பனானால் என்னுடைய கனம் எங்கே? தெய்வத்தினுடைய மதிப்பை குறைச்சிட்டு வராங்க. ஆராதனைக்கு மதிப்பு குறையுது. ஆராதனைக்கு ஒரு பயபக்தி இல்லை. தெய்வத்தை ஆராதிக்கணுங்கிற வைராக்கியம் இல்லை. உத்தமத்தோட தெய்வத்தை தேடணுங்கிற எண்ணம் இல்லை. அந்த தெய்வத்தினுடைய மதிப்பை குறைத்து மதிப்பிடுகிறார்கள். அப்போ ஆண்டவர் சொன்னார், நான் இனி சீலோவையும் விடுகிறேன். எருசலேமை விடுவதற்கு காரணம் பெருமை. சீலோவை விடுவதற்கு காரணம் தெய்வத்தை மதிக்கவில்லை. மூணாவது, ஆண்டவர் ஒரு இடத்தை விடுறாரு. எண்ணாகமம் 14ஆம் அதிகாரம் 8-9 வசனங்கள். கர்த்தர் நம்மேல் பிரியமாய் இருந்தால் அந்த தேசத்தில் நம்மை கொண்டு போய் பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை நமக்கு கொடுப்பார். கர்த்தருக்கு விரோதமாய் மாத்திரம் கலகம் பண்ணாதிருங்கள். அந்த தேசத்தின் ஜனங்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. அவர்கள் நமக்கு இரையாவார்கள். அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு விலகி போயிற்று. கர்த்தர் நம்மோடே இருக்கிறார். அவர்களுக்கு பயப்பட வேண்டியதில்லை என்றார்கள். இங்க ஒரு வசனத்தை நீங்க பாருங்க. அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு விலகிற்று.
எவ்வளவு பயங்கரமான அடுத்த வசனம் இல்லையா? எவ்வளவு பயங்கரமான வசனம்னு பாருங்க. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தாம் கொடுக்க போகிற தேசத்தை போய் பாருங்கன்னு சொல்லி ஆண்டவர் 12 பேரை தெரிஞ்செடுத்து அனுப்ப சொல்றாரு. 12 பேரும் போய் பார்த்துட்டு வராங்க. 12 பேரும் பார்த்துட்டு வந்து 10 பேர் சொல்றாங்க, அவர்கள் பார்வைக்கு நாங்கள் வெட்டுக்கிளிகளைப் போல இருந்தோம், அவர்கள் ராட்சதர்களாய் இருந்தார்கள், அங்கே பெரிய அரண்களும் மதில்களும் இருக்கிறது, நாம ஒன்றும் செய்ய முடியாது. 2 பேர் பார்த்துட்டு வந்து சொல்றாங்க, இவங்க காணாத ஒரு காரியத்தை நாங்க கண்டோம். அது என்ன? ஒரு நிழல் அவர்களை காத்து கொண்டிருந்தது. அந்த நிழல் எது தெரியுமா? தேவ பிரசன்னம். அவங்க சொல்லணும், அந்த நிழல் அவர்களை விட்டு விலகிற்று. சில நேரம் மாபெரும் ஆபத்தில் இருந்து நம்ம தப்புவதற்கு காரணம் என்ன தெரியுமா? மிகப்பெரிய பிரச்சனையில் நம்ம வெளியே வர காரணம் என்ன தெரியுமா? நமக்கு தெரியாம நம்மை பின்தொடர்ந்து பாதுகாக்கிற அந்த தெய்வத்தினுடைய நிழல், நமக்கு தெரியாம நம்மை சூழ்ந்திருக்கிற அந்த தெய்வத்தினுடைய நிழல். எங்க இருக்கிற பலரும் இந்த நாளில உயிரோட தேவ பிரசன்னத்தில் உட்கார்ந்து ஆராதிக்க காரணம் என்ன தெரியுமா? நீ அறியாதிருந்தோ உன்னை சூழப்பாளையம் இறங்கி பாதுகாத்த தெய்வத்தினுடைய நிழல். அது உண்மைன்னு சொல்றவங்க மட்டும் 2 கையை தட்டி வா திறந்து ஆவியில நிரம்பி ஆண்டவரோடு மகிமைப்படுத்துங்க. 2 நிமிஷம் நல்ல கை தட்டி நல்ல வாயை திறந்து நல்ல ஆவியில நிரம்பி அந்நிய பாஷை பேசி ஆண்டவரை உயர்த்துங்க. உங்க பிள்ளைய பாதுகாத்த தெய்வத்தினுடைய நிழல், உங்க குடும்பத்தை பாதுகாத்த தெய்வத்தினுடைய நிழல், நீ மரித்து போகாதபடி உன்னை உயிரோட வைத்த தெய்வத்தினுடைய நிழல். இந்த சத்தம் போதாதுன்னு ரெண்டு நிமிஷம் கை தட்டி வா திறந்து ஆவியில போராடுக. கிருபை இறங்குகிறது, தேவ பிரசன்னம் இறங்குகிறது. இருக்கிற இடத்துல கை தட்டி வாயை திறந்து பெற்றுக் கொள்ளுங்க. உங்க கூடாரத்தை ஒரு நிழல் மூடுகிறது. ஊடபதன கடகதன கமல்கதன வைடக்கதன அந்தல்கமன பிரௌடப துரபரபரபரபா ரிஅந்தர சந்தரபரபா. அன்னைக்கு நீ விழுந்தப்போ நீ மரித்து போகாதபடி பாதுகாத்த நிழல், அந்த ஆக்சிடென்ட்ல வச்சு உன்னை உயிரோட பாதுகாத்த நிழல், அந்த ஐசியூல வச்சு உனக்கு ஆயுசு நாட்களை கூட்டி தந்த கர்த்தருடைய நிழல். ஓ ரபா ஷகதர பாபா ரிஅந்தர பிரௌடப துரபலபரபலபா. உண்மைதாயா, கர்த்தருடைய நிழல் எங்களை பாதுகாத்ததுன்னு சொல்றவங்க மட்டும் ஒரு கையை உயர்த்தி பிடிங்க. கண்ணை மூடி இப்போ நன்றி செலுத்தன. நீ மிகப்பெரிய சிறையிருப்பில் இருந்தப்போ நீ அழிந்து போகாதபடி பாதுகாத்த நிழல், நீ மிகப்பெரிய பலவீனத்தில் பிடிக்கப்பட்டு எல்லாரும் முடியாதுன்னு சொன்னப்போ பாதுகாத்த நிழல், அவமானப்பட்டு பண பிரச்சனையில சிக்கி வெளியே வர முடியாம தவிச்சப்போ அன்னைக்கு பாதுகாத்த நிழல், கள்ளக்கேசில உன்னை கொண்டு உள்ள தள்ள பார்த்தப்போ உனக்கு துணை நின்ற கர்த்தருடைய நிழல். அத்தனை பேரு கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க. வா திறக்கணும் என்ன, கை உயர்த்தணும் என்ன. கிருபை பெற்றவர்கள் ஆண்டவரை உயர்த்த தொடங்க. நல்ல கை உயர்த்தி வா திறந்து தெய்வத்துக்கு மகிமை செலுத்துங்க. நான் அறியாதிருந்தோ என்னை பாதுகாத்த நிழல், நான் தேடாதிருந்தோ என்னை பாதுகாத்த நிழல், அந்த கர்த்தருடைய நிழல். ஊடம் கமதன கமல்கமன பிரௌடபத்தர சந்தல் கனாதன. நல்ல நன்றி செலுத்துங்க. 2 நிமிஷம் ஆண்டவர் கேட்கட்டு. என் ஜனம் என்னை துதிக்கிறார்கள், ஆண்டவர் பார்க்கட்டு. என் ஜனம் என்னை உயர்த்துகிறார்கள், ஆண்டவர் பார்க்கட்டு. இருக்கிற பலத்தோட தெய்வத்துக்கு நன்றி செலுத்துங்க. கை தட்டி நன்றி செல்ல விருப்பம் உள்ளவங்க, அந்நிய பாஷை அடையாளத்தோட நன்றி செல்ல விருப்பம் உள்ளவங்க ஆவியில நிறைஞ்சு தெய்வத்தை உயர்த்துங்க.
அன்னைக்கு உன் பிள்ளைய வேட்டையாடும்படி சத்துரு திட்டம் போட்டப்போ உன் பிள்ளைய பாதுகாத்த தெய்வத்தினுடைய நிழல். உடரபலபரபலப சந்தரபலபரபலபா ரி அந்தரபல பிரௌடப துரபலபரபலபா. அவர்களை பாதுகாத்து கொண்டிருந்த நிழல். எதர் நாட்டினர் வந்து கானான் தேசத்தை வேட்டையாடாதபடி பாதுகாத்து கொண்டிருந்த நிழல். யோசுவாவும் காலேபும் பார்க்குறாங்க, ஒரு வஸ்திரம் விலகுவதை போல அந்த நிழல் விலகி போகுது. தேவன் கானான் தேசத்தை விட்டார். அப்போ தேவன் எருசலேமை விட்டார். தேவன் சீலோவை விட்டார். 3, தேவன் ராட்சதர்கள் தங்கியிருந்த அந்த தேசத்தை விட்டார். ஏன் அதை விட்டார் தெரியுமா? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அந்த தேசத்தை சுதந்திரமாய் கொடுக்கும்படி. கை உயர்த்தி ஒரு அல்லேலியா சொல்லுங்க, உற்சாகமா ஒரு அல்லேலியா சொல்லுங்க. அப்போ தேவன் விட்ட இடங்கள் 1 எருசலேம், 2 சீலோ, 3 கானான் தேசம். அடுத்தது தேவன் விட்டுவிட்ட மனிதர்கள். தேவன் விட்டுவிட்ட மனிதர்கள் 1 ஏசா. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 16-17 வசனங்கள். ஒருவனும் வேசிக்கள்ளனாகவும் ஒருவேளை போஜனத்துக்காக தன் சேஷ்டபுத்திர பாகத்தை விற்று போட்ட ஏசாவை போல சீர்கெட்டவனாகவும் இராதபடிக்கும் எச்சரிக்கையாயிருங்கள். ஏனென்றால், அடுத்த வசனத்தை கவனிங்க. ஏனென்றால் பிற்பாடு அவன் ஆசீர்வாதத்தை சுதந்தரித்துக் கொள்ள விரும்பியும் ஆகாதவன் என்று தள்ளப்பட்டதை அறிவீர்கள். அவன் கண்ணீர் விட்டு கவலையோடு தேடியும் மனம் மாறுதலை காணாமற் போனான். பாத்தீங்களா? ஒரு தடவை விட்டுட்டானா, ஒரு தடவை உதாசீனமா விட்டுட்டான். கொஞ்ச நாள் தாண்டி உள்ளுக்குள்ள ஒரு வேதனை, விட்டுட்டனே, எப்படியாவது பிடிக்கணும். அதாக்கு அந்த 17வது வசனம், கண்ணீரோட தேடினாய். விழுந்து கிடந்த ஆண்டவரே எனக்கு ஆசீர்வாதம் வேணும், கெஞ்சினாய், கூத்தாடினாய். கிடைக்கல. ஏன் கிடைக்கல தெரியுமா? ஏன்னா மல்கியாவில் ஒரு வசனம் சொல்லி இருக்கு. மல்கியா 1ஆம் அதிகாரம் அதனுடைய 1வது வசனம். மல்கியாவை கொண்டு கர்த்தர் இஸ்ரவேலுக்கு சொன்ன வார்த்தையின் பாரம், நான் உன்னை சிநேகித்தேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதற்கு நீங்கள் எங்களை எப்படி சிநேகித்தீர் என்கிறீர்கள். கர்த்தர் சொல்லுகிறார், ஏசா யாக்கோபுக்கு சகோதரன் அல்லவோ? ஆகிலும் யாக்கோபை நான் சிநேகித்தேன், ஏசாவையோ நான் வெறுத்தேன். போதும். பாத்தீங்களா? ஏசாவை ஆண்டவர் விட்டார். அவன் மனம் திரும்பி பார்க்கிறான், கர்த்தரிடத்துல வந்து பார்க்கிறான், கண்ணீரோட தேடி பார்க்கிறான். வாய்ப்பு கிடைக்கல. 2வது தேவன் பைபிள்ல விட்ட 2வது மனிதன் நியாயாதிபதிகள் 16ஆம் அதிகாரம் 20வது வசனம்.
அப்பொழுது அவன், சிம்சோனே, பெலிஸ்தர் உன்மேல் வந்துவிட்டார்கள் என்றால், அவள் நித்திரை விட்டு விழித்து, கர்த்தர் தன்னை விட்டு விலகினதை அறியாமல் எப்போதும் போல உதறி போட்டு வெளியே போவேன் என்றான். என்ன கொடுமைன்னு பாருங்க, கர்த்தர் தன்னை விட்டு விலகினதை அறியாமல். அருமையானவர்களே, கர்த்தர் உங்களை விட்டு போனார்னாலும் நீங்க அந்த பழைய பாட்டை பாட முடியும். கர்த்தர் உங்களை விட்டு போனாலும் பழைய மாதிரி ஜெபிக்க முடியும். கர்த்தர் உங்களை விட்டு போனாலும் பழைய மாதிரி அந்நிய பாஷை பேச முடியும். ஏன்னா விட்டா உங்களுக்கு தெரியாது. நம்ம என்ன நினைப்போம், கர்த்தர் விட்டார்னா கிருபை போவும், கர்த்தர் விட்டார்னா ஆராதனை போவும், கர்த்தர் விட்டார்னா அபிஷேகம் போவும். அதெல்லாம் இருக்க வச்சு கர்த்தர் விட்டாரு. அதெல்லாம் போகும்னு அறிஞ்சிருக்கிறான் இல்லையா, கர்த்தர் என்னை விட்டுட்டாரு அப்படின்னு அறிஞ்சிருக்கிறான் இல்லையா, அது ஒன்றும் போவல்ல, கர்த்தர் விட்டாரு. அதனால கிருபை இருக்குன்னு சொல்லி தந்த கிருபையை திரும்ப எடுக்கலன்னு சொல்லி துணிகரமா தப்பு செஞ்சுட்டு கர்த்தர் கூட இருக்கிறார்னு நினைக்க கூடாதுன்னு. God left. ஏன் கர்த்தர் சிம்சோனை விட்டார்? 2 காரணங்கள். 1, தேவன் கொடுத்த வாய்ப்புகளை பயன்படுத்தவில்லை. எத்தனை வாய்ப்பு கொடுத்தார் இல்லையா, திரும்ப வரும்படியான எத்தனை வாய்ப்பு. அந்த நியாயாதிபதிகள் 13 முதல் 16 வரை உள்ள அதிகாரங்களை நாம 2 விதத்துல வாசிக்கலாம். 1, பாவிக்கு வரும் தண்டனைன்னு வாசிக்கலாம். இன்னொரு விதத்துல எப்படி வாசிக்கலாம் தெரியுமா, ஒரு தகப்பனின் அன்பு. எப்படியெல்லாம் அவனை தப்பு வைக்கிறாரு. சிங்கத்தின் கையில இருந்து தப்பு வச்சாரு, காசாவில வச்சு தப்பு வச்சாரு, பெலிஸ்தியர்கள் கையில இருந்து தப்பு வச்சாரு. இந்த வாய்ப்புல ஏதாவது ஒன்ன அவன் பயன்படுத்தி ஆண்டவருடைய பிள்ளையா மாறி இருக்கலாம். இதுல ஏதாவது ஒரு வாய்ப்பை பயன்படுத்தி, அப்பா என்ன மன்னிங்க, இனி தப்பு செய்ய மாட்டேன்னு தேவ பாதத்துல விழுந்திருக்கலாம். ஒரு வாய்ப்பையும் அவன் பயன்படுத்தல. 2, அவன் செஞ்ச தப்பு, இச்சைக்கு அடிமையானான். 2 தப்பு பார்த்தீங்களா? 1, சரீர சுகத்துக்கு அடிமையாகி போனான். 2, தேவன் கொடுத்த வாய்ப்புகளை பயன்படுத்தல. கடைசியில தேவன் சிம்சோனை விட்டு விலகினார். வீட்டில் கரண்ட் உண்டான்னு செக் பண்ணுறதுக்கு எலக்ட்ரிசிட்டியில் இது வைக்கும்போவே ஒரு இண்டிகேஷன் வைப்பாங்க தெரியுமா? அது ரெட் கலரில் எரியுதுன்னா கரண்ட் உண்டு. இப்போ பச்சை கலர், அது கிரீன் கலரில் எரியுதுன்னா கரண்ட் உண்டு. அப்போ மின்சாரம் இருக்கான்னு பார்க்க அடையாள குறி இருக்கு. யோசிச்சு பாருங்க, தேவ பிரசன்னம் உங்க கூட இருக்கா? இந்த ராத்திரி சுயமா ஒரு பரிசோதனை பண்ணி பாருங்க. இன்னைக்கு உங்க வீட்டில் நடக்கிற காரியங்கள், இன்னைக்கு உங்க சரீரத்தில் நிகழ்கிற நிகழ்வுகள், இன்னைக்கு உங்க குடும்பத்தை சுற்றி நடக்கிற நிகழ்வுகள், இதையெல்லாம் வச்சு ஒன்று சிந்திச்சு பாருங்க. தேவன் உங்க கூட இருக்கிறாரா? இல்லைன்னா இந்த ராத்திரி என்ன சொல்லி ஜெபிக்கணும் தெரியுமா? ஆண்டவரே திரும்ப வாரும். கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இந்த கூட்டம் முடிவதற்குள்ள கர்த்தர் தம்முடைய பிரசன்னத்தை உங்க மேல மறுபடியும் ஊற்ற போகிறார். நல்ல 2 கை தட்டி வா திறந்து ஆண்டவரை உயர்த்துங்க. நல்ல 2 கை தட்டி வா திறந்து தெய்வத்தை உயர்த்துங்க. அப்போ 3 இடங்களை ஆண்டவர் விட்டார். எருசலேமை விட்டார், எல்லாம் பிரபலமான இடங்கள். சீலோவை விட்டார், கானானை விட்டார். பிரபலமான மனிதர்களை ஆண்டவர் விடுறாரு, ஏசாவை விட்டு தள்ளினாரு. இப்போ சிம்சோனையும் விட்டு விலகினார். 3வது யாரை விட்டார் தெரியுமா? ஆண்டவர் சவுலை விட்டார். 1 சாமுவேல்
16ஆம் அதிகாரம் 14வது வசனம். 1 சாமுவேல் 16:14. கர்த்தருடைய ஆவி சவுலை விட்டு நீங்கினார். பாத்தீங்களா? கர்த்தருடைய ஆவி சவுலை விட்டு நீங்கினார். கர்த்தரால் வரவிடப்பட்ட ஒரு பொல்லாத ஆவி அவனை கலங்க பண்ணி கொண்டிருந்தது. அப்பொழுது சவுலின் ஊழியக்காரர் அவனை நோக்கி, பாத்தீங்களா? ஆண்டவர் விட்டுட்டாரு. இப்ப உடனே யாரு உள்ள வாரது? சாத்தான் உள்ள வாரா. பாத்தீங்களா? ஆண்டவர் நம்மளை வெறுக்கத்தக்க காரியங்களை நம்மளை கொண்டு செய்ய வைப்பார். நீ அதை செய், அப்படி செய், என்ன வருதுன்னு பார்க்கலாம், எவன் என்ன செய்யறான்னு பார்க்கலாம், நீ துணிஞ்சு நில்லு. செய்ய வைப்பானா? ஏன் செய்ய வைக்கிறான்? எப்படியாவது ஆண்டவர் இந்த ஆளை விட்டு விலகணும், அப்பதான் சாத்தான் உள்ள ஏற முடியும். எல்லா மனிதர்களையும் ஆண்டவர் விட்டு விலகுவதற்கு ஒவ்வொரு காரியங்களை நான் சொன்னேன். ஒவ்வொரு பகுதிகளை விட்டு விலகக்கும் ஒவ்வொரு காரியங்களை சொன்னேன். சவுல் அப்படி இல்லைன்னு. சவுல் கழுதைகளை தேடி போன மனுஷன். ஒரு தகுதியும் இல்லாதவனுக்கு ஒரு தகுதியும் இல்லாத பொறுப்பு. இன்னைக்கு நீங்க தங்கி இருக்கிற வீட்டையும் உங்க சம்பாத்தியத்தையும் நினைச்சு பாருங்க. உங்க சம்பாத்தியத்தை விட மேலாய் கர்த்தர் உங்களை நடத்தி இருக்கிறார். உங்க வீட்டில் நடந்த உங்க மகளுடைய திருமணமும் உங்க சம்பாத்தியம் நினைச்சு பாருங்க. உங்க மகளுடைய திருமணத்தை கர்த்தரே முன்ன நின்று நடத்தி இருக்கிறார். உங்க வீட்டுக்குள்ள ஒரு நன்மை கூட நடக்காதுன்னு சத்துரு சவால் விட்டப்போ எல்லா நன்மைகளையும் கர்த்தர் சரியான நேரத்தில் செய்து தந்திருக்கிறார். கை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் நடத்தும் எப்படி நடத்துறாரு? என் தகுதியை விட அதிகமா, என் வருமானத்தை விட அதிகமா, என் திராணியை விட அதிகமா, என் அறிவை விட அதிகமா, என் சம்பாத்தியத்தை விட அதிகமா அவருடைய கிருபைக்கு தக்கபடி அவர் என்னை நடத்துகிறார். அப்படி கழுதைகளை தேடி போனவன் இவன் யூதா கோத்திரம் கூட கிடையாது, பென்யமீன் கோத்திரத்தான். அதுக்கு பிறகு நீங்க பைபிள்ல பார்த்தா தெரியும், எல்லா ராஜாக்களும் யூத கோத்திரத்திலிருந்து தான் வராங்க. பென்யமீன் கோத்திரத்திலிருந்து வந்த ஒரே ஒரு அரசன் இவன் மட்டும். அப்போ கழுதைகளை மேய்ச்சவன் பென்யமீன் கோத்திரத்தை சேர்ந்தவன். ராஜ்யத்தில் மிகப்பெரிய பதவி ஆண்டவர் கொடுத்தாரு. ராஜ்யத்தில் மிகப்பெரிய பதவி, ஃபர்ஸ்ட் கிங் ஆஃப் இஸ்ரேல். ராஜா எப்படி இருப்பார்னு ஆட்களுக்கு தெரியாத காலம், ராஜா எப்படி இருக்கணும்னு சட்டம் இயற்றப்படாத காலம், ராஜாவுக்கு என்னெல்லாம் எல்லை உண்டு, என்னெல்லாம் செய்யலாம், என்னெல்லாம் செய்யக்கூடாதுன்னு யாருக்கும் தெரியாத காலத்தில் முதல் அரசனானான். தேவன் விடுவதற்கு காரணம் என்ன தெரியுமா? 5 தப்பு பண்ணினார். அந்த 5 தப்பு நான் உங்களுக்கு சொல்றேன். இது நமக்கு முன் வைக்கப்படுகிற சவால். 1, எதை மேற்கொண்டானோ அதற்கு அடிமையானான். எதை மேற்கொண்டானோ அதற்கு அடிமையானான். எதை மேற்கொண்டான்? 1 சாமுவேல் 28:9. தேசத்தில் இராதபடிக்கு நிர்மூலமாக்கின செய்தியை நீர் அறிவீரே. என்னை கொன்று போடும்படி நீர் என் பிராணனுக்கு கண்ணி வைக்கிறது என்ன என்றால். பாத்தீங்களா? அந்த பெண்மணி சொல்றா, சவுல் அஞ்ஞனம் பார்க்கிறவர்களையும் குறி சொல்லுகிறவர்களையும் தேசத்தில் இராதபடி அழித்து போட்ட செய்தி உமக்கு தெரியாதா? அப்படின்னா சவுலின் காலத்துல அஞ்ஞனம் பார்க்கிறவர்களுக்கும் குறி சொல்லுவர்களுக்கும் என்ன நடந்திருக்கும்? நான் இனி சொல்ல போற 5 காரியத்தில் ஏதாவது ஒன்று நடந்திருக்கும். 1, சிலர் அஞ்ஞனம் பார்க்கிறவர்களும் குறி சொல்லுகிறவர்களுமா இருந்து இவர்களை கொல்லணும்னு சொல்லி சட்டம் போட்ட உடனே ஓடி வேற தேசத்தில் போயிருக்கலாம்.
வேற தேசத்துல போயிருக்கலாம். ஒரு கூட்டம் என்ன பண்ணிச்சு? வேற தேசத்துல போச்சு. 2, இன்னொரு கூட்டம் என்ன பண்ணிச்சு? சவுல் அஞ்ஞனம் பார்க்களையும் குறிச்சொல்லுகளையும் கொல்லணும்னு சட்டம் போட்ட உடனே அவங்க என்ன பண்ணிருக்கலாம்? ஏதாவது குகைகள்ல போய் ஒளிச்சிருக்கலாம். அப்ப ஒரு கூட்டம் தேசம் விட்டு ஓடி போச்சு, இன்னொரு கூட்டம் குகைகளில் போய் ஒளிச்சுக்கிட்டு, 3வது ஒரு கூட்டம் என்ன பண்ணிருக்கு? அரசன் ரொம்ப கோபமா இருக்கிறாரு, தொழிலை விட்டு தள்ளுவோம், நமக்கு இந்த அஞ்சனம் பார்க்கிற குறி சொல்லுகிற தொழில் வேண்டான்னு சொல்லி ஒரு கூட்டம் தொழிலை விட்டிருக்கலாம். 3 கூட்டம் ஆச்சா? ஒரு கூட்டம் தேசத்தை விட்டு ஓடி விட்டது, இன்னொரு கூட்டம் குகைக்குள்ள போய் தங்கி விட்டது, இன்னொரு கூட்டம் தொழிலை விட்டுட்டு, இன்னொரு கூட்டம் என்ன பண்ணிச்சு தெரியுமா? செத்து போயிருக்கலாம், அரசனுடைய சட்டத்தால் கொல்லப்பட்டிருக்கலாம். 5வது ஒரு கூட்டம் அதே தேசத்துல சட்டம் போடப்பட்டதுன்னு அறிஞ்சும் கொலை செய்யப்பட வாய்ப்புன்னு அறிஞ்சும் தொழிலை தொடர்ந்திருக்கலாம். 5 கூட்டத்துக்கு தான் வாய்ப்பு. இப்போ அவன் எடுத்த முதல் படி, குறிச்சொல்லுகளோ அஞ்ஞனம் பார்க்கலோ என் தேசத்துல இருக்கக்கூடாது. அவனுடைய வாழ்க்கையின் முடிவை பாருங்க, அவனுடைய வாழ்க்கையின் முடிவை பாருங்க. தேடி தேடி ஓடுறான். யாரை தேடி தேடி ஓடுறான்? தேசத்துல எங்கேயாவது குறி சொல்ற ஆள் உண்டா? தேசத்துல எங்கேயாவது அஞ்ஞனம் பார்க்கிற ஆள் உண்டா? ஏன்னா கர்த்தருடைய சத்தம் எனக்கு கேட்க முடியல. எதை மேற்கொண்டானோ, வாழ்க்கையின் தொடக்கத்தில் வச்சு எதை மேற்கொண்டானோ, வாழ்க்கையின் முடிவில் வச்சு அதற்கு அடிமையாய் போனா. ஒருவேளை நீங்க ஒரு பிரத்யேக சாபத்தை விட்டு வெளியே வந்திருக்கலாம், இப்பவும் அந்த சாபம் உங்களை அடிமைப்படுத்த பார்க்குது. ஒரு பலவீனத்தை விட்டு வெளியே வந்திருக்கலாம், இப்போ அந்த பலவீனம் அடிமைப்படுத்த பார்க்குது. ஒரு சுபாவத்தை விட்டு வெளியே வந்திருக்கலாம், இப்போ அந்த சுபாவம் அடிமைப்படுத்த பார்க்குது. ஒரு பொல்லாத ஆவியை விட்டு வெளியே வந்திருக்கலாம், அந்த பொல்லாத ஆவி உங்களை அடிமைப்படுத்த பார்க்குது. எதை நாம மேற்கொண்டோமோ நம்முடைய மரணம் வர அது நம்மை மேற்கொள்ள பார்த்துட்டே இருக்கும். எதை விட்டு வெளியே வந்தோமோ நம்முடைய மரணம் வர அது நம்மை பிடிக்க பார்த்துட்டே இருக்கும். இவனை எப்ப பிடிக்கலாம், எங்க வச்சு பிடிக்கலாம்? 15 வயசுல துரத்தி விட்டது 30 வயசுல வரும், 30 வயசுல துரத்தி விட்டது 45 வயசுல வரும், 45 வயசுல துரத்தி விட்டது 60 வயசுல வரும். மரணம் வர அது வெளியே உட்கார்ந்து யோசிச்சுட்டே இருக்கும், எப்ப இவனை பிடிக்கலாம், எப்ப இவனை அடிமைப்படுத்தலாம். அதனால நாம் விட்டு தள்ளணும் இல்லையா பாவங்கள், அந்த பாவங்கள் சுட்டரிப்பின் ஆவி வந்து சுட்டரிக்காத வரை நம்மோடு போராடி கொண்டிருக்கும். எத்தனை பேர் நம்புறீங்க? இப்பொழுது சுட்டரிக்கிற அபிஷேகத்தை ஊற்றி அவைகளை கர்த்தர் எரித்து போடுகிறார். அந்த பலவீனம் இனி என் மேல தலை தூக்காதபடி கர்த்தர் எரித்து போடுகிறார்னு நம்புறவங்க மட்டும் ஒன்னு கை தட்டி, வா திறந்து, நல்ல கை தட்டி, நல்ல வாயை திறந்து சத்தம் உயர்த்தி, நீ விட்டு போன அந்த பலவீனம் இப்பொழுது எரிகிறது. ஓ வாழ்க்கை விட்டு தள்ளின அந்த சாபம் இப்பொழுது எரிகிறது. நல்ல கை தட்டுங்க, நல்ல வாயை தரையுங்க, நல்ல ஆவியில நிறைந்த ஆண்டவரை உயர்த்துங்க. உடபதன பிரௌடபதன, எதை அடிமைப்படுத்தினாயோ அது ஒன்ன மேற்கொள்ள விடாத. ஒருவேளை ஆவிக்குரிய வாழ்க்கையில நல்ல பலவான்களா இருந்த காலத்துல நாம துரத்தி விட்ட சில பாவங்கள், நாம துரத்தி விட்ட சில சாபங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம பலவீனப்படும்போ நமக்குள்ள மெதுவா நுழைய பார்க்கும், நம்மளை அடிமைப்படுத்த பார்க்கும். அதனால ஒரு தேவ பிள்ளைக்கு என்ன தேவை தெரியுமா? என் நேரமும் சுட்டரிக்கிற அபிஷேகம், என் நேரமும் சுட்டரிக்கிற அபிஷேகம். என் உள்ளுக்குள்ள உள்ள பலிபீடம் எரிந்து கொண்டிருக்கணும், என் உள்ளுக்குள்ள உள்ள ஆவி எப்பவும் பலமா இருக்கணும், என் ஆவி போராடி கொண்டிருக்கணும். எனக்குள்ள எந்த அந்தகார வல்லமைகளும் நுழைய இடம் இல்லாத அளவில் போராடி கொண்டிருக்கணும். தேவ பிள்ளைகள் நெருப்பா இருக்கணும். கண்ணை மூடுங்க, வாயை திறங்க. கர்த்தருடைய பிள்ளைகள் நெருப்பா இருக்கணும். தேவ பிரசன்ன எரிந்து கொண்டிருக்கணும். நல்ல கை தட்டி, நல்ல வாயை திறந்து
ஆண்டவரை பார்த்து கேளுங்க, எனக்குள்ள பலிபீடம் எரிவதாக, எனக்குள்ள அபிஷேகம் எரிவதாக, எனக்குள்ள தேவ பிரசன்னம் எரிவதாக. எரியுது எரியுது. தேவனுடைய வல்லமை சிலரை கொழுந்து விட்டு எரிய பண்ணுகிறது. அப்ப ஒன்னாவது தப்பு எதை மேற்கொண்டானோ, எதை துரத்தி விட்டானோ அதற்கு அடிமையாகி போனான். இரண்டாவது தப்பு, அவன் கேட்டது அவனை பாதித்தது. அவன் கேட்டது அவனை பாதித்தது. சில நேரம் நம்ம காதுல வருது இல்லையா ரிப்போர்ட்டு, அந்த ரிப்போர்ட்டு நம்மளை பாதிக்கும். நம்ம காதுல வருது இல்லையா வார்த்தை, அந்த வார்த்தை நம்மை பாதிக்கும். அவனுக்கும் அப்படிதான். அவன் கேட்டது அவனை பாதித்தது. அவன் காதுல என்ன கேட்டது? 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் 6ல இருந்து 10 வரை. ஸ்திரீகள் இஸ்ரவேலின் சகல பட்டணங்களிலும் இருந்து ஆடல் பாடலுடன் புறப்பட்டு மேளங்களோடும் கீத வாத்தியங்களோடும் சந்தோஷமாய் ராஜாவாகிய சவுலுக்கு எதிர்கொண்டு வந்தார்கள். அந்த ஸ்திரீகள் ஆடி பாடுகையில் சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10000 என்று முறையாக பாடினார்கள். எதிர்கொண்டு வாரது யார? சவுல. பாடுறது யார பற்றி? தாவீத பற்றி. எப்படி பாடணும்? முறையா பாடணும், கோரஸா பாடணும். பாட்டில் உள்ள லைன் என்ன? சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10000. பாடிச்சுணும், அவ்வளவுதான். பாடிச்சுணும். பிரச்சனை ஆரம்பிச்சு. எதுல பிரச்சனை ஆரம்பிச்சு? பாட்டுல. கடுப்பாச்சு, வைராக்கியாச்சு. அடுத்த வார்த்தை வாசிங்க. அந்த வார்த்தை சவுலுக்கு விசனமாய் இருந்தது. அந்த வார்த்தை சவுலுக்கு விசனமாய் இருந்தது. அவன் மிகுந்த எரிச்சல் அடைந்து தாவீதுக்கு 10000, எனக்கோ 1000 கொடுத்தார்கள். மற்றவனுக்கு கடுப்பு வர மாதிரி பாடுவன், மற்றவனுக்கு பிபி கூட்ட கணக்காகி பாடுவன். அவனுக்கு கொலஸ்ட்ரால் ஹை ஆகி, அவனுக்கு பிபி ஏறி, அவனுக்கு ஹார்ட் அட்டாக் வர அளவில் பாடிச்சு. அவன் விசனம் அடைந்தான், எரிச்சல் அடைந்தான். விளைவு என்ன தெரியுமா? மறுநாளில் பொல்லாத ஆவி அவனை பிடித்தது. எல்லாம் தொடங்கினது என்னத்துல? பாட்டுல. கேட்டது அவனை பாதித்தது. சில காரியங்கள் இந்த காதுல கேட்டுட்டு இந்த காதுல விட்டுடணும், இல்லைன்னா அது உங்களை பாதிக்கும். சில வார்த்தைக்கு தேவையில்லாத வெயிட் கொடுக்க கூடாது. சில வார்த்தைகளை இருதயத்தில் சேகரித்து வைக்க கூடாது. அந்த வார்த்தைகள் உங்களை பாதிக்கும். கேட்பது நம்மை பாதிக்கும். அதனால தேவையில்லாத காரியங்களை கேட்கறதுக்கு காதை கூர்மையாக்க கூடாது. ஒரு பாட்டே ஒருத்தனை பாதிச்சிருக்குன்னா, ஒரு பாட்டு அவன் விட்டு தள்ளி இருக்கலாம், பாட்டா எடுத்திருக்கலாம். அவன் பாட்டா பாம்பா எடுத்தான். என்னுடைய ஒரு சாருக கூட நான் ஒரு வீட்டில் ஜெபம் பண்ண போனேன். அவர் கூட்டிட்டு போனாரு. அங்க போன ஒரு சரியான வீடு, பயங்கரமான வீடு. சாரு பாட்டு பாடுவார், அப்புறம் தான் ஜெபம் பண்ணணும், அவ்வளவுதான். நாங்க கண்ணை மூடணும், அவர் பாட்டா தொடங்கினாரு. அந்த பாட்டு அவர் தொடங்கின உடனே என் மனசு சொல்லிச்சு, இந்த பாட்டு பிரச்சனை ஆகும். வீட்டுக்குள்ள அந்த வீட்டுக்காரங்க மட்டும்தான் உண்டு. ஜஸ்ட் ஜெபம் பண்ண போனது. அவர் பாட்டு, நான் ஒரு ஜெபம், அவ்வளவுதான். அவ்வளவு பெரிய வீட்டுக்குள்ள நின்று ஒரு பாட்டு தொடங்கினார். என்ன பாட்டு தெரியுமா? காலமெல்லாம் கழியும்
ഇന്നു കാൺമതെല്ലാം അഴിയും. புரியலையோ? புரியாதது கிருபை. பாடினாரா? அவ்வளவு பெரிய வீட்டுக்குள்ள நின்று சொல்றாரு காண்பதெல்லாம் அழியும்னு. அப்படின்னா இதுவும் போக்குன்னு. പ്രയർ பண்ணி முடிச்ச உடனே அவங்க கேட்டணும், பாஸ்டர் இது ഞങ്ങളെ ഊന്നിയല്ലേ പാടിയത്, எங்களை குத்தி இல்லையா பாடுனியான்னு. ஓலக்குடிசையில பயந்துட்டு காலமெல்லாம் கழியும் இன்னும் காண்பதெல்லாம் அழியும்னு சொன்னா அவங்க எப்படி வியாக்கியானம் பண்ணணும்? கர்த்தர் எனக்கு ஓலக்குடிசையை மாற்றிட்டு நல்ல வீடு தருவாரா இருக்கும் அப்படின்னு வியாக்கியானம் பண்ணணும். பெரிய வீட்டுல பயந்துட்டு காலமெல்லாம் கழியும் காண்பதெல்லாம் அழியும்னு சொன்னா அவன் எப்படி வியாக்கியானம் பண்ணுவான்? எனக்கு மனசு அப்பவே சொல்லிச்ச, மகனே இது பிரச்சனையில தான் முடியும். பிரயர் முடிஞ்ச உடனே அவங்க கேட்டணும், இது எங்களை குத்தி இல்லையா பாடுனியான்னு. விட்டுருக்கலாம். பாடினால பிளான் பண்ணி குத்துனாரா கேட்டவனுக்கு சரியா கொண்டு. என் தமிழ் புரியலையோ? பாடணும். சவுல் கொண்டது 1000, தாவீது கொண்டது 10,000. எவ்வளவு நேரம் பாடிச்சனும்? அவனுக்கு பிபி ஏறுறது வரை பாடிச்சனும். அவனுக்கு பிபி ஏறி விசனமடைந்து எரிச்சலடைந்து காய்மாகாரமாய் பார்த்து அடுத்த நாள் பொல்லாதாவி அவனை பிடிச்சு கேட்பது பாதிக்கும். தேவையில்லாத காரியங்களை கேட்கக்கூடாது, விட்டு தள்ளணும். தெய்வீகம் அல்லாத வார்த்தை உனக்கு காதுல வந்து சேரும்போ அதுக்கு தேவையில்லாத வயிற்று கொடுத்து அதை இருதயத்தில் சேகரித்து வைக்க கூடாது. அது உங்களை அழிச்சு போடும். அதுதான் சவுலுக்கு நடந்து. அவன் சிரிச்சாங்க தள்ளி இருக்கலாம் இல்லையா? அவர் பாட்டாங்க விட்டுருக்கலாம் இல்லையா? அவன் என்ன நினைச்சான் தெரியுமா? இது பாட்டு கிடையாது, இது ஆற்றம்பாம்பு. கேட்டது பாதித்தது. மூணாவது, அவன் கண்டது அவனை பாதித்தது. 1 சாமுவேல் 13ஆம் அதிகாரம் 11-12. சவுல் ஜனங்கள் என்னை விட்டு சிதறி போகிறதையும் குறித்த நாட்கள் திட்டத்திலே நீர் வராததையும் பெலிஸ்தர் மிக்மாசிலே கூடி வந்திருக்கிறதையும் நான் கண்டபடியினாலே. பாத்தீங்களா? நான் கண்டேன். என்னெல்லாம் கண்டேன்? ஜனங்கள் சிதறி போறத கண்டேன். அப்புறம் என்ன கண்டேன்? நீர் வராததை கண்டேன். அப்புறம் என்ன கண்டேன்? பெலிஸ்தியர் நெருக்கி வாரதை கண்டேன். இது 3 கண்டனா பார்த்தது பாதித்தது. 1, எதை அடிமைப்படுத்தினானோ அதற்கு அடிமையானான். 2, அவன் கேட்டவைகள் அவனை பாதித்தது. 3, அவன் கண்டவைகள் அவனை பாதித்தது. ஜனங்கள் சிதறி போறது அவன் கண்ணு காணுது. பெலிஸ்தியர் நெருக்கி வாரது அவன் கண்ணு காணுது. சாமுவேல் வராத்ததை அவன் கண்ணு காணுது. அவன் என்ன யோசிச்சிருக்கணும்? அவன் என்ன யோசிக்கணும்? யாரு வந்தா என்ன, யாரு நின்னா என்ன, யாரு போனா என்ன, என்னை அழைத்தவர் என்னை நடத்த வல்லவர் அப்படின்னு யோசிச்சிருக்கணும். அவன் அப்படி யோசிக்காம மாற்றி யோசிச்சானா கண்டவைகள் பாதித்தது. தேவையில்லாத காரியங்களை பார்க்க கூடாது. தேவ பிள்ளைகள் தேவையில்லாத காரியங்களை பார்க்கும்போ அது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை பாதிக்கும். தேவையில்லாத காரியங்களை கேட்க கூடாது. தேவ பிள்ளைகள் அதை கேட்கும்போ அது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை பாதிக்கும். 1வது, எதை அடிமையாக்கினானோ அதற்கு அடிமைப்பட்டான். 2வது, எதை கேட்டானோ அது அவனை பாதித்தது. 3வது, எதை கண்டானோ அது அவனை பாதித்தது. 4வது, 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 12வது வசனம். சந்திக்க போனான். அப்பொழுது சவுல் கர்மேலுக்கு வந்து
ஒரு ஜெபஸ்தம்பம் நாட்டி பின்பு பல இடங்களில் சென்று கில்காலுக்கு போனான் என்று சாமுவேலுக்கு அறிவிக்கப்பட்டது. தனக்கு ஒரு ஜெயஸ்தம்பத்தை உண்டாக்கினான். இவன் உண்மையில என்ன உண்டாக்கி இருக்கலாம்? ஒரு பலிபீடம் கட்டி இருக்கலாம். ஒரு பலிபீடம் கட்டினா அது யாருக்கு? கர்த்தருக்கு. ஆனா அவன் என்ன செஞ்சான்? கர்மேல் மலைக்கு மேல தனக்கு ஒரு ஜெயஸ்தம்பத்தை உண்டாக்கி வச்சான். ஒரு தகுதி இல்லாத இடத்திலிருந்து தூக்கி எடுத்தாரு. ஒரு வாய்ப்பு இல்லாதவனை உயர்த்தி வச்சாரு. வாழ்க்கை முழுக்க தெய்வத்தை இல்லையா உயர்த்தி இருக்கணும். தெய்வத்துக்கு நன்றி உள்ளவனாயில இருந்திருக்கணும். இது திறமை இல்லை கிருபை, இது திறமை இல்லை கிருபை அப்படின்னு நினைச்சு இல்லையா வாழ்ந்திருக்கணும். அப்படி நினைச்சு வாழ்ந்திருந்தா என்ன பண்ணியிருப்பான் தெரியுமா? கர்த்தருக்கு ஒரு பலிபீடம் கட்டி இருப்பான். ஏன்னா கர்மேலில கர்த்தருக்கு அப்போ பலிபீடம் இல்லை. அவன் கர்த்தருக்கு ஒரு பலிபீடம் கட்டிருக்கலாம். ஆனா தனக்கு ஒரு ஜெயஸ்தம்பத்தை நாட்டினா. அதான் அவனுடைய 4வது பிரச்சனை. 5வது பிரச்சனை 1 சாமுவேல் 10ஆம் அதிகாரம் 9வது வசனம். அவனுக்கு வேறே இருதயத்தை கொடுத்தார். அந்த அடையாளங்கள் எல்லாம் அன்றைய தினமே நேரிட்டது. பாத்தீங்களா? திடீரென ஒரு மாற்றம் உண்டாச்சு. திடீரென ஒரு மாற்றம். ஆனா என்ன உண்டாகல? அனுதின மாற்றம் உண்டாவல்ல. சில ஆட்கள் அப்படித்தானே. ஒரு கூட்டத்துல போனேன், கர்த்தருடைய வல்லமை என் மேல வந்தது, மொத்தம் மாறியாச்சு. அது சடன் சேஞ்ச் ஆகும். அது திடீரென தேவன் தருகிற ஒரு மாற்றம். அதை வச்சு நாம என்ன செய்யணும்? டெய்லி மாறணும். எல்லா கூட்டத்துக்கும் வரணும், எல்லா ஆராதனைக்கும் வரணும், என்னைக்கும் தேவ பிரசன்னத்தில் வரணும். ஏன்னா என்னைக்கும் மாற்ற வேண்டியது இருக்கு. ஒவ்வொரு மாம்சத்தின் கிரியைகளை மாற்றணும், ஒவ்வொரு சுபாவத்தை மாற்றணும், பிசாசுக்கு அடுத்த காரியங்களை மாற்றணும். டெய்லி மாற்றிட்டே வரணும். அவன் அந்த ஒரு நாள் உண்டான மாற்றத்தை போதும்னு நினைச்சிட்டான். ஒரு நாள் பரிசுத்தாவி திடீர்னு இறங்கி வந்தாரு, என்ன வேற மனுஷனா மாற்றினாரு. வாழ்க்கை முழுக்க அது போதும்னு நினைச்சிட்டான். அவனுக்கு டெய்லி வாழ்க்கை மாறணும். டெய்லி பைபிள் வாசிச்சு என்ன மாற்றணும், டெய்லி வேதத்தை தியானிச்சு என்ன மாற்றணும், டெய்லி முழங்கால நின்று என்ன மாற்றணும். என்ன மாற்றும் ஆண்டவரே? அனுதினமும் என் வாழ்க்கை மாறணும், அனுதினமும் என் சுபாவம் மாறணும், அனுதினமும் என் கிரியை மாறணும் அப்படின்னு அவனுக்கு தெரியல. அவன் என்ன நினைச்சான் தெரியுமா? ஒரு மாற்றம் ஒற்றை நாளில் நடந்தது, இனி வேற மாற்றம் தேவையில்லை. சடன் சேஞ்ச் பரிசுத்தாவியானவர் தருவாரு. இந்த கூட்டத்தில் பரிசுத்தாவின் வல்லமை ஒரு ஆள் மேல வந்தா உடனடி ஒரு மாற்றம். ஆனா அந்த உடனடி மாற்றம் மட்டும் போதாது, டெய்லி வாழ்க்கையை மாற்றிட்டே இருக்கணும். அவனுக்கு அது நடக்கல, அது நடக்கல. கடைசியில் என்ன ஆனது? தேவன் தெரிஞ்செடுத்த இஸ்ரவேலின் முதல் ராஜாவாகிய சவுலை விட்டு கர்த்தர் விலகினார். கர்த்தர் இடங்களை விட்டு விலகிறாரு. 3 இடங்கள் விட்டாரு. கர்த்தர் ஆட்களை விட்டு விலகிறாரு. ஏசாவை விட்டார், சிம்சோனை விட்டார், இப்போ சவுலையும் விட்டார். தேவன் விட்டு தள்ளின 4வது மனுஷன் மத்தேயு 25ஆம் அதிகாரம் 30வது வசனம். மத்தேயு 25:30. பிரயோஜனமற்ற ஊழியக்காரனாகிய இவனை புறம்பான இருளிலே தள்ளி போடுங்கள், அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும் என்றான். அவன் என்ன பண்ணாய்? அதுக்கு முந்தின வசனத்தை வாசிங்க. 29வது வசனம். உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், பரிபூரணமும் அடைவான். அதுக்கு முந்தின வசனத்தை வாசிங்க. ஒரு தாலந்தை வாங்கினவன் வந்து, அப்படியானால்
அவனுடைய எஜமான் பிரதியுத்தரமாக, பொல்லாதவனும் ஒரு தாலந்தை வாங்கினவன் வந்து ஆண்டவனே, நீர் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவரும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவருமான கடினமுள்ள மனுஷன் என்று அறிவேன். அந்த ஆளுக்கு முகத்தை பார்த்து சொல்றான். ஆகையால் நான் பயந்து போய் உமது தாலந்தை நிலத்தில் புதைத்து வைத்தேன். பாத்தீங்களா, தாலந்தை புதைத்தவனை ஆண்டவர் விட்டு விலகினார். ஒரு தடவை கூட சொல்றேன், இச்சை உள்ளவனை ஆண்டவர் விட்டு விலகினார். சிம்சோன். உதாசீனமாயிருந்தவனை ஆண்டவர் விட்டு விலகினார். ஏசா. 5 காரணங்களுக்காக சவுலை விட்டு விலகினார் ஆண்டவர். இப்ப இங்க ஒரு மனுஷன் 4வது ஆள் நம்பிதானே கொடுத்திருப்பாரு. அந்த தாளந்த புதைத்தான் இல்லையா, அவனை விட்டு விலகினார். திறமை ஆண்டவர் கொடுக்காத யாருமே இந்த உலகத்துல இல்லை. தேவன் கிருபை கொடுக்காத யாருமே இந்த உலகத்துல இல்லை. இந்த கூட்டத்தில் வந்திருக்கிற அத்தனை பேருக்கு ஏதாவது ஒரு கிருபை ஆண்டவர் தந்திருப்பாரு. சிலருக்கு பாடுகிற கிருபை, சிலருக்கு ஜெபிக்கிற கிருபை, சிலருக்கு வசனம் வாசிக்கிற கிருபை, சிலருக்கு உபவாசம் பண்ணுகிற கிருபை, சிலருக்கு கொடுக்கிற கிருபை, சிலருக்கு தெய்வநாமத்துக்காய் போராடுகிற கிருபை, சிலருக்கு ஏதாவது ஒரு விதத்தில் ஆண்டவருக்காய் பயன்படுகிற கிருபை. எல்லாருக்கும் ஏதாவது ஒன்று கொடுத்திருப்பாரு. ஆனால் சிலர் என்ன பண்ணுவாங்க தெரியுமா, எனக்கு ஒன்றும் தரலன்னு சொல்லி சொல்லி கிடைச்சதை புதைத்து வைப்பார்கள். அருமை தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உங்களை நம்பி தந்த தாளந்தை நீங்கள் புதைச்சிட்டீங்கன்னு வைங்க, கர்த்தர் விட்டு விலகுவார். ஏன்னா ஆண்டவர் கொடுக்கும்போது என்ன நம்புறாரு தெரியுமா, உண்மை உள்ளவன் என்று எண்ணி கொடுக்கிறாரு. இந்த சபையில இந்த மாலை நேரத்தில் வந்திருக்கிற உங்களை ஆண்டவர் உண்மை உள்ளவன் என்று எண்ணி கிருபையை தந்திருக்கிறாரு. உண்மை உள்ளவன் என்று எண்ணி அபிஷேகத்தை தந்திருக்கிறாரு. உண்மை உள்ளவன் என்று எண்ணி தாளந்த தந்திருக்கிறாரு. உண்மை உள்ளவன் என்று எண்ணி திறமையை தந்திருக்கிறாரு. ஆண்டவர் தந்ததை உதாசீனம் பண்ணி அதை பிரயோஜனப்படுத்தாம அதை பெருக்காம எங்கேயாவது கொண்டு அழிச்சு போட்டீங்க, கர்த்தர் உன்னை விட்டு விலகுவார். இருக்கு இல்லையா, உங்களுக்கு யாருக்கும் இல்லாத கண்ணீர் விடுகிற கிருபை உங்களுக்கு இருக்கு இல்லையா, முழங்கால நிக்குமா மடபடா கண்ணீர் வருது இல்லையா, அது ஒரு கிருபை. ரொம்ப நேரம் ஜெபிக்கிற ஒரு கிருபை இருக்கு இல்லையா, அது ஒரு கிருபை. மணிக்கணக்கிற வசனம் வாசிக்கிற ஒரு கிருபை இருக்கு இல்லையா, அது ஒரு கிருபை. அது உங்களை நம்பி தந்திருக்கிறாரு. தயவு செஞ்சு புதைச்சு போடாதுங்க. தேவன் தந்தது கணக்கு ஒப்புவிக்கணும். கேட்பார் இல்லையா, உன்னை நம்பி ஒரு ஜபாவிய தந்தனே, உன்னை நம்பி ஒரு அபிஷேகத்தை தந்தனே, உன்னை நம்பி ஒரு தாளந்த தந்தனே, உன்னை நம்பி தந்தனே அப்படின்னு கேட்பார் இல்லையா. அதை பிரயோஜனப்படுத்தாதவனை ஆண்டவர் விட்டு விலகினார். அப்போ ஒரு ராஜாவை விட்டார் சவுல், ஒரு நியாயாதிபதியை விட்டார் சிம்சோன், ஒரு மனுஷனை விட்டார் ஏசா. தாளந்து வாங்கி புதைச்சு போட்டவனையும் ஆண்டவர் விட்டுட்டாரு. அடுத்து ஆண்டவர் விட்ட ஒரு ஆள் ஆயத்தம் இல்லாதவனையும் விட்டு தள்ளினார். மத்தேயு 22 அதிகாரம் 11, 12, 13. ராஜா உள்ளே பிரவேசித்த போது கல்யாண வஸ்திரம் தரித்திராத ஒரு மனுஷனை அங்கே கண்டு, சிநேகிதனே, நீ கல்யாண வஸ்திரம் இல்லாதவனாய் இங்கே எப்படி வந்தாய் என்று கேட்டான். அதற்கு அவன் பேசாமல் இருந்தான். அப்பொழுது ராஜா பணிவிடைக்காரரை நோக்கி, இவனை கையும் காலும் கட்டி கொண்டு போய் அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கிற புறம்பான இருளிலே போடுங்கள் என்றான். பாத்தீங்களா, கல்யாண வஸ்திரம் தரிக்காதவனையும் ஆண்டவர் விட்டார். ஆயத்தமா இருக்கிறீங்களா? துதியின் வஸ்திரம் தரிச்சிருக்கீங்களா?
ரட்சிப்பின் வஸ்திரம் தரிச்சிருக்கீங்களா? நீதியின் வஸ்திரம் தரிச்சிருக்கீங்களா? எத்தனை ஆண்டுகள் ஞானஸ்நானத்தை பற்றி பிரசங்கம் கேட்கிறோம் இல்லையா? எத்தனை ஆண்டுகள் அதே இடத்துல உட்கார்ந்து கேட்டுட்டு இருக்கிறோம். இதுவரை அந்த ஞானஸ்நானத்தின் மூலம் புதிய மனுஷனை தரிச்சோமா? விருந்துக்கு கூப்பிட்டது அவர்தான், வாசல்ல நின்று வஸ்திரத்தை கொடுத்ததும் அவர்தான். இவன் வாங்காம உள்ள போயிட்டான். அவர் கேட்கிறாரு, எப்படி வந்த? நீ வாசல் வழி வந்திருந்தா வஸ்திரம் கிடைச்சிருக்குமே, எப்படி வந்த? அவனுக்கு ஒன்றும் பதில் சொல்ல முடியல. விதண்டாவாதங்களை பேசி அப்படியா இப்படியா, ஏன் அப்படி இருக்கக்கூடாது, அப்படி இப்படின்னு சொந்த நியாயங்களை பேசி தயவு செஞ்சு தெய்வ ராஜ்யத்தை இழந்து போகாதுங்க. என்ன, தெய்வம் அந்த வாய்ப்பை பயன்படுத்தணும். ஒருவேளை இது நமக்கு கடைசி வாய்ப்பா இருக்கும். எதை வேணாலும் தள்ளி போடுங்க, தெய்வ ராஜ்யத்துக்கு அடுத்த காரியங்களை தள்ளி போடக்கூடாது. ஏன்னா நம்ம வாழ்க்கை நம்முடைய கையில இல்லை. அதனால முன்னுரிமை கொடுக்க வேண்டியது தெய்வ ராஜ்யத்தின் காரியத்துக்கு. உங்கள்கிட்ட இந்த ராத்திரி நான் கேட்கிறேன், கல்யாண வஸ்திரம் இருக்கா? அதான் டைம் ஆகல, சாக போற நேரம் வரட்டு, ஞானஸ்நானம் எடுக்கலாம். 50 வயசு தாண்டட்டு ரட்சிக்கப்படலாம், 60 வயசு தாண்டட்டு பரிசுத்தாவியை பெறலாம் அப்படின்னு தள்ளி தள்ளி போட்டுட்டு இருக்கிறீங்களா? காலம் தாழ்த்திட்டு இருக்கிறீங்களா? தாமதமின்றி இழந்து ஞானஸ்நானம் பண்ணணும். பாத்தீங்களா? சவுலை விட்டார், ஏசாவை விட்டார், சிம்சோனை விட்டார், தாளந்தை புதைத்தவனை விட்டார். இப்ப கல்யாண வஸ்திரம் இல்லாதவனையும் விட்டு தள்ளினாரு. அடுத்து நான் 2 இடங்களை கூட பேசணும். ஒன்று, தேவன் விட்ட குடும்பம், அது ஏலியின் குடும்பமாகும். நான் விளக்குக்கு நேரம் எடுக்கல. ஏலியின் குடும்பத்தை ஆண்டவர் விட்டார். தெய்வம் கூட இருக்கிறாரா? அதனால தெய்வ பயம் கொஞ்சம் இல்லை. பழக்கம் சொல்லுவோம் இல்லையா, பழக்கப்பட்டு போச்சு. ஆவிக்குரிய வாழ்க்கை பழகி போச்சு. ஆண்டவர் இவ்வளவுதான், வசனமா வசனம் இவ்வளவுதான், கிருபையா கிருபை இவ்வளவுதான். பழக்கப்பட்டதுல மதிப்பு குறைஞ்சிட்டா ஆண்டவர் விட்டுட்டாரு. இப்போ 3 இடங்களை விட்டார், சில மனிதர்களை விட்டார், ஒரு குடும்பத்தை விட்டுட்டாரு, அடுத்த ஒரு கூட்டத்தை விட்டார். அதை நாம் விளக்க விரும்பல. 10 கன்னிகைகள்ல 5 கன்னிகைகள், ஆயத்தமில்லாத அந்த கூட்டத்தையும் ஆண்டவர் விட்டாரு. வெளியே வந்து இன்னும் கதவு தட்டுறாங்க. ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னார், என்ன, நான் உங்களை ஒரு காலும் அறியேன். நான் முடிக்கிறேன். இப்ப தாவீது முழங்கால நிற்கிறான். தாவீது முழங்கால நின்று பார்க்கிறான். எல்லாம் எனக்கு இருக்கு, எல்லாம் இருக்கு, உலக பிரகாரமான எல்லாம் எனக்கு இருக்கு, பதவி இருக்கு, திறமை இருக்கு, ஆரோக்கியம் இருக்கு, இராணுவம் இருக்கு, எல்லாம் இருக்கு. ஏதோ ஒண்ணு என்கிட்ட இல்லை. எந்த ஒண்ணு என்கிட்ட இல்லைன்னு பார்க்கிற அவனுக்கு தெரிஞ்சு போச்சு, பிரசன்ஸ் ஆஃப் காட் இஸ் மிஸ்ஸிங். எவ்வளவு கைதட்டி தெய்வ பிரசன்னத்தை கொஞ்சம் உணர முடியல, தேவ பிரசன்னத்தை சுத்தமா உணர முடியல, தேவன் கூட இருக்கிறத உணர முடியல. எல்லையை தாண்டிட்டேன்னு தோணுது. தேவன் எனக்கு அளந்து போட்டு அந்த கோட்டை தாண்டிட்டேன்னு தோணுது. எனக்கு தேவனை உணர முடியல.
தேவன் என் கூட இருக்கணும், நான் தேவ பிரசன்னத்தில் இருக்கணும், 24 மணி நேரம் தேவனை எனக்கு உணரணும். அவ கதற, ஆண்டவரே திரும்ப வாரும். எது என்னை விட்டு எடுத்தாலும் பரவாயில்லை, எது என்னை விட்டு போனாலும் பரவாயில்லை. ஒரு வார்த்தை சொல்றான், உம்முடைய பிரசன்னத்தை விட்டு மட்டும் என்னை தள்ளாதிரும், உம்முடைய பரிசுத்த ஆவியை மட்டும் என்னிலிருந்து எடுத்து போடாதிரும், இரட்சண்யத்தின் சந்தோஷத்தை மட்டும் எனக்கு திரும்ப தாரும், உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். நான் வெறும் வசனமாக்கும், வெறும் பைபிள்ல இருந்தாக்கும் உங்கள்கிட்ட பேசிட்டு நிற்கேன். வெறும் பைபிள்ல இருந்து சாத்தான் எரிச்சலை போடுவான், துணிகரத்தை போடுவான், தெய்வத்தை வெறுக்க வைப்பான். ஏன்னா அப்பதான் வீட்டுக்குள்ள நுழைந்து செயல்பட முடியும். அருமை தேவ பிள்ளைகளே, தீங்கு நாட்கள் நான் நேற்றைய தினத்துல இருந்தே பேசிட்டு இருக்கிறேன். தீங்கு நாட்கள் எப்படி இருக்கணும்? போர் வீரனை போல எந்த பக்கத்துண்டு ஆபத்து வருதுன்னு கவனமா இருக்கணும். எல்லையில பாதுகாப்புக்கு நிற்கிற ஆட்கள் எவ்வளவு கரிசனையா பார்ப்பாங்க இல்லையா? எங்கிருந்தாவது ஏதாவது ஆயுதம் வருகிறதான்னு பார்ப்பாங்க இல்லையா? அதை விட கரிசனையோட நாம இருக்கணும். ஏன்னா நம்மளை அழிக்கும்படி போராடுகிறது அந்தகார வல்லமை. 1. 2, நாம நிற்கிறது தீங்கு நாட்களில் அவனை எதிர்த்து நிற்கணும். வேதம் சொல்லுது, சத்துருவுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். எத்தனை பேர் 2 நிமிஷம் கை தட்டி ஆராதிக்க விரும்புறீங்க? அவங்க மட்டும் கை உயர்த்தி ஒரு அல்லேலியா சொல்லுங்க. கர்த்தர் என்னோடு தெளிவா பேசினார்னு சொல்றவங்க மட்டும் ஒரு அல்லேலியா சொல்லுங்க. அத்தனை பேரோடும் ஆண்டவர் பேசி இருக்கிறார் இல்லையா? எழும்பி நிப்பமா, எழும்பி நின்று கண்ணை மூடி நல்ல ஆண்டவர் ஆராதிக்க போறேன். எல்லாரும் கண்ணை மூடணும், நல்ல கை தட்டி வாயை திறந்து ஆண்டவர் ஆராதிக்கணும். இந்த ராத்திரி இந்த இடத்துல வச்சு தேவ பிரசன்னத்தை முழுமையா உணரணும். எல்லாரும் எழும்பி நிற்கலாம், நல்ல சத்தமா ஆண்டவர் ஆராதிக்க போறேன். கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன், கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன். வல்லவர் நல்லவர் கிருபை உள்ளவர் என்றே பாடுவேன். வல்லவர் நல்லவர் கிருபை உள்ளவர் என்றே பாடுவேன். நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கதறி கூப்பிட்டேன். நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கதறி கூப்பிட்டேன். நெருங்கி வந்து குரலை கேட்டு விடுதலை கொடுத்தார். நெருங்கி வந்து குரலை கேட்டு விடுதலை கொடுத்தார். கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன், கர்த்தரையே துதிப்பேன். நல்ல கை தட்டுங்க. காலமெல்லாம் துதிப்பேன். வல்லவர் நல்லவர் கிருபை உள்ளவர் என்றே பாடுவேன். வல்லவர் நல்லவர் கிருபை உள்ளவர் என்றே பாடுவேன். எனக்கு உதவும் கர்த்தர் எனது அருகில் இருக்கிறார். எனக்கு உதவும் கர்த்தர் எனது நடுவில் இருக்கிறார். எதிரியான அலகையை நான் எதிர்த்து வென்றிடுவேன். எதிரியான அலகையை நான் எதிர்த்து வென்றிடுவேன். கர்த்தரையே துதிப்பேன். காலமெல்லாம் துதிப்பேன். நல்ல கை தட்டுங்க. சத்துரு கொண்டு போட்ட பலவீனத்தின் ஆவிகள் ஓடுகிறது. துதிப்பேன். பலத்த கிருபையை ஊற்றுகிறார். அத்தனை பேரை தொட விரும்புகிறார். நல்ல ஆவியில் ஆராதிங்க. வல்லவர் வல்லவர் கிருபையுள்ள என்றே பாடுவேன். எனது பலனும் எனது மீட்பும் கீதமானார். எனது பலனும் எனது மீட்பும் கீதமானார். நம்பியிருக்கும் கேடகமும் கோட்டையுமானார். நான் நம்பியிருக்கும் கேடகமும் கோட்டையுமானார். கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன், கர்த்தரையே துதிப்பேன். காலமெல்லாம் துதிப்பேன். வல்லவர் நல்லவர் கிருபை உள்ளவர். நல்ல ஆவியில பாடுங்க. வல்லவர் நல்லவர் பலவீனத்தின் ஆவிகள் ஓட போகுது.
இறங்கி வரப்போகுது. கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கி வரப்போகிறார். எதற்கும் பயமில்லை. கர்த்தர் எனது பட்சம் இருக்க எதற்கும் பயமில்லை. கடுகளவும் பாவம் என்னை அணுக முடியாது. கடுகளவும் பாவம் என்னை அணுக முடியாது. கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன். நல்ல கை தட்டுங்க, கர்த்தரையே துதிப்பேன். நல்ல சத்தம் உயர்த்தி ஆவியில பாடுங்க. நல்லவர் நல்லவர் கிருபை உள்ளவர் என்றே பாடுவேன். நல்லவர் நல்லவர் கிருபை உள்ளவர் என்றே பாடுவேன். வல்லமை மிக்கவர் செயல்கள் பல எனக்கு செய்தாரே. வல்லமை மிக்கவர் செயல்கள் பல எனக்கு செய்தாரே. உயிரோடு இருந்து உலகத்துக்கு எடுத்து சொல்லுவேன். உயிரோடு இருந்து உடாரப சந்தரப அந்தரபல பிரௌடவ துரவல வரவலவா காலமெல்லாம் துதிப்பேன். கர்த்தரையே துதிப்பேன். நல்ல கைதட்டி ஆவியில நிரம்புங்க. விடுவிக்கிற அபிஷேகம் இறங்கி வருகிறது. கர்த்தருடைய ஆவியானவர் பலமாய் இறங்கி வருகிறார். நல்ல சத்தம் உயர்த்தி ஆவியில போராடுங்க. என்னே பாடுவேன். வீடு கட்டுவர் புறக்கணித்தது மூளை கல்லாயிற்று. வீடு கட்டுவர் புறக்கணித்தது மூளை கல்லாயிற்று. இயேசுவின் நாமத்தில் ஒரு அபிஷேகம் இறங்குவதாக. இயேசுவின் நாமத்தில் ஒரு வல்லமை இறங்குவதாக. இயேசுவின் நாமத்தில் ஒரு கிருபை இறங்குவதாக. அக்கினி அபிஷேகம் இறங்குவதாக. பலவீனத்தின் ஆவிகள் ஓடுவதாக. காலமெல்லாம் துதிப்பேன். கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன். வல்லவர் நல்லவர் கிருபை உள்ளவர் என்றே பாடுவேன். வல்லவர் நல்லவர் விடுவிக்கிற ஆவியானவர் இறங்கி வருகிறார். விடுவிக்கிற அபிஷேகம் இறங்கி வருகிறது. விடுவிக்கிற தேவ பிரசன்னம் இறங்கி வருகிறது. கண்ணை மூடி பெற்றுக்கொள்ளுங்க, கண்ணை மூடி கூப்பிடுங்க. வல்லமை கர்த்தருடைய ஆவியானவர் பலமாய் இறங்குகிறார். நிக்கிற இடத்துல பெற்றுக்கோ. ஒரு அற்புதம் இப்போ கர்த்தர் உனக்கு செய்கிறார். காலமெல்லாம் துதிப்பேன். எல்லார் மேலும் கர்த்தருடைய ஆவி, எல்லா பக்கத்திலையும் கர்த்தருடைய ஆவி. ரெண்டு கையை நல்லா தட்டுங்க, வாயை திறந்த ஆவியில போராடுங்க. நீ இழந்து போன அபிஷேகம் திரும்ப வருகிறது. நீ இழந்து போன கிருபை திரும்ப வருகிறது. கர்த்தருடைய ஆவியானவர் ஒரு சிலரை விடுவிக்கிறார். கடகதன நல்ல கைதட்டுங்க. சில பலவீனத்தின் ஆவிகள் ஆண்டுகளா சரீரத்தில் மறைந்திருக்கிற பலவீனத்தின் ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் மாறுகிறது. கட்டுகள் அவிழ்கிறது. கர்த்தருடைய ஆவியானவர் பலமாய் ஊற்றப்படுகிறார். சபா மொத்த அபிஷேகம், சபா மொத்த அபிஷேகம். நல்ல ரெண்டு கையை தட்டுங்க, நல்ல வாயை தரையுங்க. இயேசுவின் நாமத்தில் உனக்கு இப்ப விடுதலை. உங்க சரீரத்தில் விடுதலை, உங்க குடும்பத்தில் விடுதலை. பெற்றுக்கோ பெற்றுக்கோ பெற்றுக்கோ. கிருபை இறங்குகிறது. கர்த்தருடைய ஆவியானவர் அளவில்லாமல் இறங்குகிறார். தீங்கு நாளிலே எதிர்த்து நில்லுங்க, தீங்கு நாளிலே எதிர்த்து நில்லுங்க. விட்டு கொடுக்காத. சத்துருவோடு போராடு, இருக்கிற பலத்தோட போராடு. அத்தூரபதன ஹந்தல் கபரபலபலபலபா ரியாந்தல் கபரபலப சந்தரபலபா உடமந்தர பத்தல் கபரபலபா அல் கந்தர பிரௌடபலபலபா. ஆண்டவரே, உம்முடைய பரிச பிரசன்னத்தை விட்டு என்னை தள்ளாதிரு. சொல்லுங்க, உம்முடைய சந்நிதியை விட்டு என்ன தள்ளாதிரு. உம்முடைய சமூகத்தை விட்டு என்ன தள்ளாதிரு. தாவீத போல ஜெபிங்க, தாவீத போல ஜெபிங்க, தாவீத போல ஜெபிங்க. ஆண்டவரே, எனக்கு உம்மை உணரணும், எனக்கு உம்முடைய பிரசன்னத்தை அனுபவிக்கணும், எனக்கு உம்மை ரசிக்கணும், எனக்கு உம்மை ருசிக்கணும். என் வீட்டில் உம்முடைய பிரசன்னத்தை உணரணும், என் தனிப்பட்ட வாழ்க்கையில உம்மை உணரணும், என் வாழ்க்கையில ஒவ்வொரு நிமிடமும் உம்மை அனுபவிக்கணும். கேளுங்க, வல்லமை புறப்பட்டு வருகிறது. கர்த்தர் திரும்ப வருகிறார். சபை மொத்தம் வாயை திறந்து ஜெபிங்க, சபை மொத்தம் வாயை திறந்து ஜெபிங்க.
கூப்பிடுங்க. கர்த்தருடைய பிரசன்னம் சிலர் மேல வருகிறது. சிலர் உள்ளத்தில் குத்தப்பட்டு ஜெபிக்கிறார்கள். சிலர் கர்த்தர் என்னோடு பேசினார் என்று உணர்ந்து ஜெபிக்கிறார்கள். சில உள்ளங்கள் உடையுது. எனக்கு தெரியுது, சில கண்ணில இருந்து கண்ணீர் வருது. நீ கேட்டது தேவ சத்தம். சபையே, தீங்கு நாட்கள் வரப்போகுது. எதிர்த்ததற்கு திராணி உள்ளவர்களா மாறணும். இந்த சபையில் ஆராதிக்கிற ஜனங்களை எப்படியாவது அழிக்கும்படி சத்துரு போராடுவான். எப்படியாவது பின்வாங்க பண்ணும்படி சத்துரு போராடுவான். எப்படியாவது பிரிவினையை கொண்டு வரும்படி சத்துரு போராடுவான். எப்படியாவது கலக்கும்படி சத்துரு போராடுவான். எப்படியாவது உடைக்கும்படி சத்துரு போராடுவான். இந்த மாலை நேரத்தில் தீங்கு நாட்கள் வருகிறது. அதற்கு முன்னே தேவ பிரசன்னத்தால் நிரப்பப்படு. சத்துரு உன்னை ஒண்ணும் செய்ய முடியாது. ஒரு நிமிஷம் வலது கையை உயர்த்துங்க. வெறுமனே சொல்லக்கூடாது, என்ன உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லணும். நீங்க பார்த்தீங்க இல்லை, நான் பேசுனதெல்லாம் வெறும் வசனம், வெறும் வசனம். தேவன் விட்டு தள்ளின தேசத்தை யார் காப்பாற்ற முடியல? தேவன் விட்டு தள்ளின குடும்பத்தை யார் காப்பாற்ற முடியல? தேவன் விட்டு தள்ளின கூட்டத்தை யார் காப்பாற்ற முடியும்? தேவன் விட்டு தள்ளின தனிப்பட்ட மனிதனை யார் காப்பாற்ற முடியும்? ஆனா எல்லை கூட தாண்டுவதற்கு முன்ன உணர்த்துறார் இல்லையா? சகோதரா, உன்னோட தனிப்பட்ட விதத்தில் ஆவியானவர் பேசுறாரு. எல்லை கூட தாண்டுவதற்கு முன்ன உன் காதுல தேவ சத்தம் கேட்குது. இப்போ இருதயத்தில் துணிக்கிற தேவ சத்தம் எப்படியாவது உன்னை பிடிச்சு இழுத்து எல்லைக்கு வெளியே கொண்டு போக பார்க்கிறான் சாத்தான். எப்படியாவது உன்னை பிடிச்சு இழுத்து உலகத்துக்கு பின்னால இழுத்து கொண்டு போக பார்க்கிறான் சாத்தான். ஆனா தேவ அன்பின் கயர் உன்னை பிடிச்சு வச்சிருக்கு. இந்த ராத்திரி விட்டுட்டு போவாத, தீங்கு நாட்கள் வரப்போகிறது. அதனால எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களா மாறுங்க. தேவ சபை தெய்வத்தை பார்த்து என்ன சொல்லணும் தெரியுமா? ஆண்டவரே, எங்களை திரும்ப உயிர்ப்பியும், எங்க ஜபத்தை திரும்ப உயிர்ப்பியும், எங்க கிருபையை திரும்ப உயிர்ப்பியும், எங்க மடிச்சு போன ஆவிக்குரிய வாழ்க்கை திரும்ப உயிர்ப்பியும்.